கோதுமை தோசைனாலே யாருக்கும் பிடிக்காது. சின்ன பசங்க எஸ்பெஷலி வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோதுமை தோசை நீங்கள் சாப்பிடணும், அவசியமாக நாட்டின் நலனுக்காக நீங்கள் சாப்பிடணும்னு அரசாங்கம் விளம்பரம் செய்த நாட்களும் உண்டு. நம்ப முடியுதா? கதைகளு நிஜமான கதைகளு, சுவையோடு சுகமாக உருவான கதைகளு. 2ஆம் உலகப் போர் டைமில் பர்மாவை ஜப்பான்காரன் பிடிச்ச உடனே இந்தியாவுக்கு அரிசி வர்றது நின்று போச்சு. ஸோ அரிசி தான் மெயினாக சாப்பிட்டுக்கிட்டது. தென்னிந்தியாவுக்கெல்லாம் அது பெரிய கஷ்டமாக போச்சு. ஒரு பஞ்சம் வந்துடக்கூடாது, ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு பஞ்சம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கோதுமையை விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு வெள்ளைக்காரன் முடிவு பண்ணுறான். ஸோ அப்போ பேப்பரில் டெய்லி விளம்பரம் வரும், நீங்கள் கோதுமை தோசை செய்து பாருங்கள். அப்போ தான் கோதுமை தோசையை கண்டுபிடிக்கிறாங்க. அவர் அரிசியில் பண்ணக்கூடிய ஐட்டங்களை இதில் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரவா இட்லி மைசூரில் கண்டுபிடிக்கப்படுது, கோதுமை தோசை கண்டுபிடிக்கப்படுது. ஸோ நீங்கள் கோதுமை தோசை சாப்பிடணும், அது உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நியூட்ரிஷியஸ் அப்படின்லாம் டெய்லி விளம்பரம் வரும். ரோடு கார்னரில் டெய்லி காலையில் கோதுமை தோசை ஊற்றி விளம்பரப்படுத்துவாங்க, ஃப்ரீயாக கொடுப்பாங்க சாம்பிள். அப்போ தான் இந்த கோதுமையை மக்கள் ஏற்றுக்க ஆரம்பித்த டைமு. 1948 பஞ்சாபி ரிஃப்யூஜிஸ் வந்த உடனே நான் ரோட்டி எல்லாம் வந்ததுக்கப்புறம் கோதுமை இன்னைக்கு எல்லா ஹோட்டல்லையும் கிடைக்கிது, வீட்டில் பண்ணுறோம். ஸோ ரெகுலராக இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் கோதுமைங்கிறது வீட்டில் இருக்காது.